ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அனுபவ ஜோதிடர் நடராஜ ஆச்சாரியா ஆகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் நல்லதொரு ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற அந்த யூடியூப் சேனலில் 3 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த பதிவை வெளியிட்டு வந்திருக்கிறேன். அதில் பல ஜோதிட கருத்துக்கள் பற்றி நிறைய என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்தும் வந்திருக்கிறேன். அந்த வகையிலே இதற்கு முன் வெளியிட்ட ஒரு பதிவு, இந்த பாதகாதிபதி என்ற ஒரு ராசிக்கு வருபவர்கள், அந்த கிரகங்கள் நிச்சயமாக எப்படி நமக்கு பாதகத்தை தரும், நம்முடைய ஜனன ஜாதகத்திலே அது வலுப்பெற்றிருக்குமா, அப்படி இருந்தால் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் நாம் அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குகின்றன என்பது போன்ற சில விளக்கங்கள் நான் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் இதற்கு முன் ஒரு பதிவு, இந்த 12 கட்டங்களிலே சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3 அமைப்புகள் இருக்கின்றன. இந்த 3 அமைப்புகளில் சரம் என்ற அந்த அட்டவணையிலே வருபவை மேஷராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி. இந்த 4 ராசிகள் சரராசிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சர ராசிகளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 11வது உங்கள் ராசியிலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னா 11வது வீட்டு அதிபதி இந்த சர ராசிகளுக்கு. அந்த 11ஆம் வீட்டு அதிபதி யார் என்றால், அந்த கிரகம் உங்களுக்கு பாதகத்தை செய்யும். ஏனென்றால் அவர் பாதகாதிபதி. அந்த வகையில் மேஷ ராசிக்காரருக்கு பாதகாதிபதி என்று பார்த்தோம். அவர் சனி பகவான். அவர் என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னு ஒரு இதற்கு முன் உள்ள ஒரு பதிவில் இருக்கிறது. இப்போது சரராசியில் அடுத்த ராசி கடகம். இந்த கடக ராசிக்கு இந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார்? இந்த சரராசிக்கு பாதகாதிபதி என்றால் அது ரிஷப ராசி, 11ஆம் ராசி. அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிர பகவான். அப்போது என்ன சார் இது, சுக்கிரன் நல்லவர், அவர் போயிட்டு பாதகாதிபதியாக வந்தால் கஷ்டம் கொடுப்பாரா? எல்லாருமே அப்படித்தான். ஜாதகத்திலே ஒரு அசுபர் சுபர் என்ற அளவில் இருந்தாலும், ஆனால் ஜாதகத்திலே அவர்கள் சுபர் அசுபர்களாகவும் மாறுவார்கள், அசுபர்கள் சுபர்களாகவும் மாறுவார்கள். இப்படி மாற்றங்களும் உண்டு. அந்த வகையில் இந்த 11ஆம் இடத்து அதிபதியான கடகராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருகிறார். அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வருவார்.
இது துலாம். துலாமிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் 11ஆம் இடமான ரிஷபத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுவார். அப்படி பெற்றிருந்தாலும் அவர் மீனம் ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த கடக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சுக்கிரனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது. இந்த சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் உச்சம் பெறுவார். பாதகாதிபதி உச்சம், அது வலுவாயிடுறார்ல. அதே நேரத்தில் 11ஆம் இடம் என்ற ரிஷபத்திலேயும் அவர் உச்சம் பெற்ற ஆட்சி பலம் பெற்றால் அதுவும் வலுவாகிறது, அதுவும் கஷ்டம். அதேபோல் துலாமிலும் 4ஆம் இடம் என்ற அளவில் துலாமிலும் அவர் ஆட்சி பலம் பெற்றால் நிச்சயமாக நீங்கள் சுக்கிர தசை வருகின்ற காலத்தில் சிரமத்தை அனுபவிப்பீர்கள். எப்படி? இப்போது கடக ராசியில் 3 நட்சத்திரம் உண்டு. இந்த 3 நட்சத்திரங்களின் அதிபதிகளும் 3 கிரகங்கள் வரும். அப்படி பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம் குருவினுடைய சாரம், பூசம் 4 பாதங்களும் அதிலே உண்டு, அவர் சனியினுடைய சாரம். அடுத்தது ஆயில்யம், அதுவும் 4 பாதங்கள் உண்டு, அது புதனுடைய சாரம். இப்போது நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள்? புனர்பூசம் 4ஆம் பாதமா, பூசமா, ஆயில்யமா? இப்போது நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே உங்களது நட்சத்திரம், அதாவது சந்திரன் அந்த இடத்திலே இருந்து கடகராசியை உங்களுக்கு அளிப்பார் என்றால், அந்த முதலிலே உங்களுக்கு ஆரம்பிப்பது குரு தசை. 4ஆம் பாதம் என்ற அளவில் பார்த்தீர்கள் என்றால் 4-5 வருடங்கள் கூட இருக்காது. அது முதல் தசை ஆரம்பிக்கும். அடுத்ததாக உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கும். அதற்கடுத்து புதன் தசை. சனி தசை ஒரு 19 வருஷம், புதன் தசை ஒரு 17 வருஷம், அடுத்து கேது தசை ஒரு 7 வருஷம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கணக்கில் பார்த்தாலும் இது சுக்கிர தசை 5வது தசையாக உங்களுக்கு வரும். அப்போது எப்படி உங்களுக்கு வயசாகிடும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் எப்படியோ அந்த சுக்கிர தசை, பாதகாதிபதி தசை கொஞ்சம் ரொம்ப வயசான பிற்பாடு தான் வருது. அதனால் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே இருப்பவர்களுக்கு வயது கடந்த பின் வந்தால் என்ன பரவாயில்ல, எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ கஷ்டத்தை இது நடுவில் அனுபவிச்சிட்டோம். சுக்கிர தசை, பாதகாதிபதி தசை ஒரு 70 வயசு 65 வயசுக்கு மேலே வருதுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு, அது ஒன்றும் அவ்வளோவா உங்களை சிரமப்படுத்தும்னு சொல்ல முடியாது. நல்லது தான், ஒரு அளவுக்கு எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுடுவீங்க. ஏன்னா அது 5வது தசையாகத்தான் வருகிறது. அடுத்ததாக நீங்கள் பூசம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள் என்றால் அது 4வது தசையாக அந்த சுக்கிர தசை உங்களுக்கு வரும். அதே போல் ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் என்றால் அது 3வது தசை உங்களுக்கு சுக்கிரன் வரும். இதில் என்னென்னா, கடக ராசிக்கு சுக்கிரன் 11க்கு அதிபதி தானே என்றால் சர ராசி என்ற அளவில் அவர் பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அவர் பெறுவதால் உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 4ஆம் இடத்துக்கும் அதிபதி தானே என்றாலும் அந்த 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவத்தை அவர் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். எப்படி? வசதி, வாய்ப்பு, கல்வி, அடுத்து தாய் ஸ்தானம், இதெல்லாம் கூட அவர் சிக்கலை உண்டு பண்ணிடுவார். ஏன்னா அவர் பாதகாதிபதி என்ற அளவில் 4ஆம் இடத்து காரகத்துவையும் அவர் கஷ்டப்படுத்துவார். இப்போ சுக்கிர தசை வந்தால் தான் இப்படியா அப்படின்னா,
சுக்கிரதசை வந்தால் பிரச்சனை தான் கடகராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்திலே அந்த சுக்கிரனை குரு பார்வை இருக்கின்றதா என்று உங்கள் ஜாதகத்திலே சற்று பார்த்து கொஞ்சம் நீங்கள் அதை தெளிவு பெற்று விட்டீர் என்றால் அந்த பாதக ஸ்தானாதிபதியான அந்த சுக்கிரன் கொஞ்சம் அவருடைய வீரியத்தை குறைச்சிப்பார். பிரச்சனை உண்டு. ஒரு அடிபடுதுன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் போட்டால் போதும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைக்கு போகாது இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலையையும் அவர் சுக்கிரன் உருவாக்குவார். இது சுக்கிரதசை வரும்போது தான் இப்படி நடக்குமா என்றால் அப்படியே சுக்கிரதசை வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் ஒவ்வொரு தசைக்கும், அதாவது குரு தசையில் சுக்கிர புக்தி, சனி தசையில் சுக்கிர புக்தி, புதன் தசையில் சுக்கிர புக்தி, கேது தசையில் சுக்கிர புக்தி, இப்படி நீங்கள் இந்த 4 தசைகளை கடக்கின்ற பொழுது அந்த 4 தசைகளிலும் சுக்கிர புக்தி எப்பொழுது வருகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி சுக்கிர புக்தி வருகின்ற காலகட்டங்களில் நீங்கள் அந்த டைமை கரெக்டாக இப்போல்லாம் கிளியராக கொடுத்துட்றாங்க. இந்த தசைக்கு இந்த புக்தி இத்தனை வருட காலம், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் என்ற அளவில் கொடுத்து உங்களை கொஞ்சம் இப்போல்லாம் அந்த கேல்குலேஷன்லாம் வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு இப்போ என்ன தசை நடக்குது, அப்போ அந்த தசையிலே இந்த சுக்கிர புக்தி வருகிறதா, எப்போது வருகிறது, எத்தனை வருட காலத்திற்கு அது இருக்கிறது என்ற ஒரு கணக்கு இடை அதில் இருந்து நீங்கள் எடுத்து தெளிவு பெற்று அந்த வருட காலகட்டங்களில் அந்த டைம், அதாவது அந்த டுரேஷன், அந்த நேரங்களில் மிகவும் கவனமாக செயல்படுங்கள். அவ்வளோதான். யோக தசையாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி வந்து அங்கே கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த யோகத்திலும் கொஞ்சம் பாதகம் வரும், அதை தடுக்கும். அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் சிறு அந்த சுக்கிர புக்தி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அது பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் சூரிய புக்தி வரும். ஆக நீங்கள் இந்த கால்குலேஷனை கரெக்டாக பார்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றாலும் அதில் தலையிடலாமா அப்படின்னு யோசிக்கிறதா இருந்தாலும், இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இப்போ நமக்கு என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த காலத்தை வச்சு அதில் சுக்கிர புக்தி இருக்குமே ஆனால் கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக செயல்படுங்கள். அவ்வளோதாங்க. அப்போது கொஞ்சம் தப்பிச்சுப்பீங்க. பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் மேக்கப் பண்ணிடுவோம். நமக்கு நேரம் சரியில்லை, அதான் இந்த தலைவலி வருது, நமக்கு இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அதை நல்ல முறையில் பார்த்து எஸ்கேப் ஆக விடுவீங்க. அதுக்கு தான் இந்த இது. ஜோதிடத்தில் நம்ம வந்து பார்த்துக்கிற விஷயங்கள்லாம் எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணுவோம், தப்பு பண்ணியிருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம் அடுத்தவனை. நம்ம ஒன்றும் ரொம்ப மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே நல்லவனே இல்லையே. கஷ்டத்தை படுத்திட்டு இவன் கஷ்டத்தை வாங்கிக்கிறான். ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு இல்லையா? ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வரும்ல. அப்போ ரியாக்ஷன் எப்படி வரும், எந்த காலகட்டத்தில் வரும்? இந்த மாதிரி பாதகாதிபதி தசை, இல்லை பாதகாதிபதியினுடைய புக்தி, இல்லைன்னா இந்த இன்னொருத்தர் இருக்கார் மாரகாதிபதி அவர் தசை, இதெல்லாம் வரும்போது நீங்கள் பண்ண பாவ புண்ணியம் இதுக்கு ஏற்ற மாதிரி
1 2 3 4 5 6 7 8 9 டன்னு வந்து நிற்கும். டன்னுன்னு எல்லாம் சேர்ந்து வந்துடும். கஷ்டம் மட்டும் தனித்து வருவதில்லை, சந்தோஷம் சேர்ந்து வருவதில்லை. அப்போ கஷ்டம்னும் போது என்னாச்சு, நீங்கள் போட்ட ஒரு சின்ன கல் பாறாங்கல்லாக பெருசாக போய் உங்களை நோக்கி வந்துகிட்ருக்கும். அது இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் வரும். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்ன அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னதுக்கு அர்த்தமே தான். அது அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால் முடிஞ்ச வரை நம்ம பாவத்துக்கு ஆளாகாமல், பாவத்தை செய்யாமல், எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுக்காமல், நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம மனைவி, நம்ம தாய் தந்தை இவங்களை நல்ல மாதிரியாக வச்சு காப்பாற்றணுமே தவிர அடுத்தவனுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம இவர்களை சந்தோஷமாக வைத்தாலே போதும். அந்த இல்லறம் அது ஒரு பெரிய தவம். சாதாரணமாக நீங்கள் வாழ்க்கைன்றது ஒன்றும் ஈஸி இல்லை, வாழறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தவம் போல் நீங்கள் அதை தவமாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும், எப்படி என்ன என்பதை இது போன்ற ஜோதிட சூட்சமங்களையும் நீங்கள் புரிந்து வைத்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு சென்றால் நீங்கள் தாங்க ராஜா. எந்த இதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்மளால் ஒரு பிரச்சனை உருவானா தானே அது நமக்கு திரும்ப போகுது. நம்ம பேசாமல் இருந்துட்டா நமக்கு எதுக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல ஒரு செயல்பாடு எப்போதுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்வது ஒன்றும் ரொம்ப பெரிய இது இல்லை. இந்த வாழ்க்கையை சரியாக செம்மையாக வழி நடத்தி செல்ல வேண்டும் என்ற அறிவு தான் நமக்கு வேண்டுமே தவிர அடுத்தவனை கெடுக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா இதெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறார் ஆப்பு. இதோ பாதகாதிபதி தசை வர வச்சு உன்னை கவுக்குறம் பாரு, இதோ மாரகாதிபதி தசை வந்து உன்னை தூக்குறம் பாரு. இது மாதிரியான ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனியெல்லாம் வர வச்சு உன்னை அப்படியே ஒட்டு மொத்தமாக மேலேருந்து கீழே வரைக்கும் உன்னை தூக்கி எறிகிறனா இல்லையா பாரு அப்படின்னு கடவுள் அவங்கவுங்களுக்கு ஒரு இலாக்காவை கொடுத்து அந்த காலகட்டம் வரும்போது மவனை நீ மாட்டின, நீ ஒன்றும் பண்ண முடியாது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மாபெரும் சக்தி தெய்வ சக்தி. அதை நம்புறல்ல, அப்படி நம்புனேன்னா நீ எதையும் எந்த பிரச்சனையும் உன்னால் வரக்கூடாது, உன்னால் போகக்கூடாது. நீ யாருக்கும் எதுவும் கெடுதல்னு நினைக்கவே கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, ரோதனையை நீயே விலை குத்து வாங்கிக்கிறது அதுபோல். ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர் பாதகாதிபதி. அதாவது இந்த கடகர ராசிக்காரருக்கு ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன். அந்த கடகராசிக்காரருக்கு 11ஆம் இடம் அதிபதி சுக்கிரன், அவர் பாதகாதிபதி என்றேன். அந்த பாதகாதிபதி என்ன பண்ணார், மகரத்தில் வந்தார். அதாவது சுக்கிரன் கடகராசிக்கு 7ஆம் இடம் என்ற மகரத்திலே சுக்கிரன் அமர்ந்தார். யாருடைய சாரம்? திருவோண நட்சத்திரம். சந்திரனுடைய சாரத்தை வாங்கி அவர் கரெக்டாக ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், பாதகாதிபதி 7ஆம் இடத்திலே. அதே கடக ராசியாதிபதி சந்திரனுடைய சாரத்திலே. என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு சுக்கிர தசை வந்துச்சு. எப்போ வந்தது? சனி மகாதசையில் அந்த சுக்கிர தசை
சனி மகாதசை ஆரம்பித்து, அதாவது 4வது திசை என்று சொன்னேன் அல்லவா, ஆரம்பித்தது. அவருக்கு கல்யாணமே பார்த்திங்கன்னாக்கா ஒரு 35 வயசுக்குள்ள தான் கல்யாணம் ஆச்சு, லேட் தான். ஆனால் கல்யாணம் ஆகி அவருக்கு அந்த 7ல் சுக்கிரன் இருந்த காரணத்தால் அவர் என்ன பாடுபடுத்துச்சுன்னா, ஒரு 10 வருஷம் நன்றாக வாழ்ந்தார். ஒரு 45-50 வயசு வரைக்கும் அவர் நல்ல வாழ்க்கை. 2 குழந்தைகள் அவருக்கு, ஒரு பொண்ணு ஒரு ஆண், ஒரு மகன் மகளை நல்லா படிக்க வச்சா, எல்லாம் நல்லா பண்ணார். ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் பெண்டாட்டியால் பிரச்சனையை வந்துடுச்சு. 10 வருடம் வாழ்ந்த பெண், அந்த மனைவி இவருக்கு எதிரியாக மாறிவிட்டார். அவ்வளோதான், ரொம்ப பேஜாராயிட்டார். இவருக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தது. அந்த சொத்தையும் அபகரிச்சிட்டாங்க அந்த 10 வருடம் வாழ்ந்த மனைவியே. அந்த சொத்து மேலே ஒரு கண்ணு போச்சு. அதில் இந்த சொத்து வேற யாருக்கோ போயிட போகுது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டான் கடவுள். அதில் 7ல் சுக்கிரன் இருந்ததுனால அந்த கலத்திர தோஷம் ஒன்று உண்டு. அதே நேரத்தில் பாதகாதிபதியாக வந்து அந்த சுக்கிரன் அங்கே 7ஆம் இடத்திலே அமர்ந்ததால் அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி 1 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து உள்ள ஒரு சொத்தை இந்த மனைவியே ஏதேதோ பண்ணி அபகரித்து இந்த புருஷனுக்கு சொத்து கைக்கு வந்த பிற்பாடு புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டான். எப்படி, எனக்கு இவர் இப்படி அப்படின்னு ஏதோ சொல்லி படாத பாடுபட்டார் பாவம். 1 கோடி ரூபாய் சொத்தும் போச்சு, மனைவியும் டைவர்ஸ் வாங்கிட்டு இனி நான் உனக்கு மனைவி இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சொத்தோடு போயிட்டான். இது பாதகாதிபதியான சுக்கிரன் இந்த கடக ராசிக்கு 7ல் அமர்ந்ததால் பார்த்தீங்களா, இப்படி ஒரு நிலைமையை மாட்டிச்சு. இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். 5 விரலும் ஒரு விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த சுக்கிரன் கடகராசிக்காரர்களை கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் பார்ப்பார். அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைங்க, நாங்கள் இப்போவும் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35% தான். ஆனால் 65% கடகராசிக்காரர்கள் சுக்கிரனால் கஷ்டப்படுகிறார்கள். அது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கடகராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தசாபலன் இப்போது என்ன நடக்கிறது, அந்த தசாபலனிலே சுக்கிர புக்தி வருகிறதா, உங்களுக்கு சுக்கிர தசை எப்போ வரும் அது நான் ஏற்கனவே முன்னால் சொல்லிட்டேன். அது வந்தால் ரோதனை தான், அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு தசையிலே சுக்கிர புக்தி வரும் காலத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடக்கூடாது. அந்த காலகட்டம் போயிட்டு அப்புறம் சூரிய புக்தி வரும், ஆப்பாடா, அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கடகராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன் தான். சூரிய புக்தியில் உங்களுக்கு நீங்கள் நினச்சது டக்குன்னு நடத்தி வைப்போம். ஏன்னா அந்த பாதகாதிபதியினுடைய புக்தி போயிடுது. தனக்காரகன் தனாதிபதி அப்படின்றதுக்கான அதிபதியான சூரியன் புக்தி வரும் பாருங்கள், அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் எதை
செய்ய வேண்டுமோ அதை சிந்தித்து செயல்படுங்கள். அதன்படி நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கடகராசிக்காரர்கள் நன்றாக ஆய்வு செய்ய வேண்டும். அதில் சுக்கிரனுடைய நிலையை நீங்கள் சரியாக உணர வேண்டும். அந்த சர ராசிக்காரர்களான இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் இவர்களுக்கு பாதகாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி. அதிலே மேஷத்துக்கு சனி பகவான், இந்த கடகத்துக்கு சுக்கிர பகவான். அடுத்ததாக இந்த துலாம், அடுத்தது மகரம். இதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் விவரமாக நான் தெரிவிக்கிறேன். அதுவரை கடகராசிக்காரர்கள் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். சுக்கிர புக்தி, சுக்கிர தசையிலே மிகவும் கவனமாக இருந்து செயல்படுங்கள். நன்றி, நமஸ்காரம்.